நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு வந்து திரு தமிழ்நாடுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி. இப்போ சமீப காலமாக வந்து நிறையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ரெய்டெல்லாம் வந்து நிறையா நடக்கிறது. அதில் ஏதோ கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், ஊழல் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, டாஸ்மாக் ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஒரே மீடியாவில் நியூஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேன். அண்ட் இதில் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவா, ஸோ அவர் இதில் மாட்டிக்க போகிறார், ஸோ இதில் நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்பெகுலேட்டிங் அபவுட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அஸ்ட்ராலஜிக்கலாக இதை வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து மிதுன லக்னம், அவருக்கு இப்போ லக்னத்திலே வந்து குரு வந்து டிரான்சிட் ஆயிருக்கு, சனி வந்து 10ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆயிருக்கு, எல்லா முக்கியமான டிரான்சிட்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு கேந்திர திரிகோணம்ல இருக்கு. ஸோ மக்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மீடியாவில் ஸ்பெகுலேட் பண்ணுற மாதிரி இல்லை எதிர்கட்சியில் பேசுகிற மாதிரியோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அவரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் டேக் ஆன் பண்றது அப்படிங்கிறது சுலபம் இல்லை. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்பெகுலேஷன்னால அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஏன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டிரான்சிட்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் அவருடைய பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகுமே தவிர இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னாலேயோ இந்த ரெய்டுனாலேயோ இதெல்லாம் ஒரு டெம்பரவரி ஒரு அஃபேர்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவருடைய பொசிஷனை வந்து பாதிக்காது. அவர் வந்து ஃபர்தரா வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு தான் இருப்பார். அண்ட் இதுல வந்து என்னன்னா, எப்பவுமே ஜென்ரலா லக்னத்துல குரு போகும்போது இன்னும் பர்சனாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ரொம்ப தெளிவு வரும், கரெக்டான கைடன்ஸ் வரும், யோசிச்சு தான் கரெக்டா எல்லாத்தையுமே பண்ணுவா. அண்ட் 10th ஹவுஸ்ல சாட்டர்ன் போகும்போது கிட்டத்தட்ட ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து இல்லை அவர் இருக்க வகிக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அந்த கட்சி, அந்த பதவி, அதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ரெய்டு வரதுனாலையோ இல்லை இவா சொல்கிற மாதிரி அந்த ஊழல் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து மாற்றுறது அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப சீரியஸாலாம் வந்து நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை தான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் எல்லாருமே. முக்கியமான பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், ப்ரெடிக்ஷன்ஸ், பாலிடிக்ஸ், மண்டைன் அஸ்ட்ராலஜி, பிஸ்னஸ் அஸ்ட்ராலஜின்ட்டு எல்லாத்த பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான அஸ்ட்ராலஜிக்கல் பிரின்சிபல்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ், அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் அதனால் நீங்கள் இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கடவுளோட அனுகிரகம் எங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.